Boy Fishers, my 60 memorable games. இந்த வீடியோட கேம் நம்பர் 6. ஃபிஷர் ஒயிட் இந்த கேமில் இன் 1959. இந்த கேம் எப்படிப்பட்ட கேம்னா கொஞ்சம் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கிற அண்டு சின்ன சின்ன ஐடியாஸ் வித் சின்ன சின்ன மேனுவரிங் அண்டு காம்ப்ளிகேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு கேமு. E4, E5, knight F3, knight C6, bishop B5, A6, Rilopus, bishop A4, knight F6, castle, bishop E7, rook E1, and B5, B3, castle C3, D6, H3. Yeah, so proper main Rilopus, D4. ஸோ ரைலோபஸ் பற்றி பார்த்தோன்னா, ரைலோபஸ் வந்து அப்படியே ஸ்லோ மேனுவரிங் இருக்கக்கூடிய ஒயிட் அண்ட் பிளாக் ரெண்டு பேருமே அவங்களோட ஒரு குறிப்பிட்ட மூவ்ஸ் வரைக்கும் அவங்களோட கேம்ப்குள்ளே வந்து மூவ்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. லைக் சின்ன சின்ன மேனுவரிங் பீசஸ் மேனுவர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சின்ன சின்ன ஐடியாஸோட. அண்டு அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்டிங்கில் ஸ்லோவாக அப்படியே மேனுவரிங்காக ஆரம்பிச்சு போக 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 ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆகக்கூடிய ஒரு ஓப்பனிங் நேச்சர். மெயினாக இந்த ஓப்பனிங் ஆடும்போது நிறைய சின்ன சின்ன ஐடியாஸ் இருக்கும். அந்த ஐடியாஸ்லாம் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். ஐ திங்க் ரொம்ப குட்டி குட்டி மேனுவர்ஸ் இருக்கிற ஓப்பனிங்னு கூட சொல்லலாம். ஒயிட் அண்ட் பிளாக் போத் சைட்ஸ்லேருந்து நிறைய மேனுவர்ஸ் இருக்கும். குயின் C7 அண்ட் நைட் BD2. நைட் BD2 பேசிக்காக என்ன பண்ணுவாங்கன்னா நைட் F1 போயிட்டு நைட் E3 ஆர் நைட் G3 மாதிரி வருவாங்க. அண்ட் பிஷப் D7, நைட் F1, rook of E8. rook of E8. ஏன் rook of E8னா லைக் பிஷப் F8 போயிட்டு G6 பிஷப் G7 ஆர் மேபி G6 வச்சுட்டு அடுத்து பிஷப் F8 பிஷப் G7 கூட வருவாங்க. அண்ட் நைட் E3, G6 வைக்கிறதுனால இப்போ F5 ஸ்கொயர் இருக்கும், நைட் வராது. ப்ளஸ் ஐடியா பிஷப் F8 பிஷப் G7. ஸோ மேனுவர் பண்ணுறது தான் ஐடியா. ஓகே, இந்த இடத்துல ஃபிஷர் வந்து D-Takes E5 கேப்சர் பண்ணாங்க. ஃபிஷரோட ஐடியா என்னன்னா, இந்த D5 ஸ்கொயர் வந்து வீக்காக இருக்குது. ஸோ அந்த இதை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காக D-Takes E5 கேப்சர் பண்ணிட்டாங்க. D5 புஷ் பண்ணால் அந்த ஸ்கொயர் யூட்டிலைஸ் பண்ண முடியாது. ப்ளஸ் பிளாக் வந்து குயின் சைடில் ப்ளே பண்ண ட்ரை பண்ணுவாங்க லைக் இந்த மாதிரி. அண்ட் D5 அதுக்கு பதிலாக பிஷப் D2 கூட ஆடலாம். பிஷப் D2, பிஷப் F8. இதுக்கு rook C1 வெயிட்டிங் ஃபார் ஓப்பன் பண்ணுறதுக்கு. பிஷப் G7, now B4, knight C6, knight D5, knight D5, E5, a few exchanges, bishop E3, bishop C5, queen D5. இது கிளியராக ஒயிட்டுக்கு பெட்டர் பிகாஸ் பிஷப் and this and also open file. Knight D5, bishop E3, knight G5 idea F7 attack. So rook F8, B3 and queen D1, rook D1, H6, knight E4, takes. இது clearly better for white because rook on 7th rank, the bishop 5. Yes, it's clearly winning for white. rook C1 பதிலாக instead B4 playable. இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பொசிஷன் ஒன்று பார்த்தேன். CB4, knight C4 and knight C4, BC4, இப்போ rook C1 and ED4, knight D4, D5. ஸோ ரொம்ப நேரமாக க்ளோஸ்டாக இருந்தது. டக்குன்னு ஆஃப்டர் கண்டினியூஸாக ஃபியூ எக்ஸ்சேஞ்சஸ் அப்புறம் பொசிஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல D5 பதிலாக இந்த ஒரு C3, பிஷப் B3, knight E4, rook E4 and rook E4, queen F3. ஸோ இங்கே பிளாக் டு பிளே. ஜஸ்ட் பாஸ் பண்ணிட்டு யோசிங்க. பிளாக்காக ஒரு நைஸ் ரிசோர்ஸ் இருக்குது பிளாக்கு. ஓகே, ஸோ இந்த இடத்துல ஜென்ரலாக இப்போது பிஷப் C6 மாதிரிலாம் ஆடினா குயின் C3, ஒயிட் இஸ் வின்னிங். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா D5 வெரி நைஸ் மூவ். பட் ஆஃப்டர் பிஷப் அண்ட் D5 அப்புறம் டபுள் ரூக்கும் அட்டாக்ல இருக்குன்னு யோசிச்சிங்கன்னா இங்கே தான் நைஸ் மூவ் பிஷப் C6. இட்ஸ் பிரில்லியன்ட் மூவ். த பாயிண்ட் இஸ் இப்போ C into D2 கேப்சர் பண்ண முடியும் ஃப்ரீயாக பிகாஸ் இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணியாச்சு பிஷப் C6 வச்சு.
ஸோ நைட் அண்ட் சி6 ஆர் பிஷப் அண்ட் சி6 எதனால் கேப்சர் பண்ணாலும் சி இன்டு D2 இருக்கு. ஓகே, ஸோ இப்போ மேபி நீங்கள் பிஷப் அண்ட் E4 கேப்சர் பண்ணால் பிஷப் அண்ட் E4, குயின் அண்ட் E4, சி இன்டு D2 ஈக்குவல்ஸ். அதுக்கு பதிலாக லைக் குயின் C3 விளாண்டா குயின் D6. எஸ், இப்போ பிஷப் C6னா ரோக் இன்டு D4 அண்ட் ரோக் இன்டு D2. ஈவன் இஃப் நைட் C6னா குயின் D5. ஸோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் பொசிஷன். கேமில் வந்து D-Tech C5 தான் கேப்சர் பண்ணாங்க. ஐடியா நைட் D5க்கு வருது. ஐ மீன் D5 ஸ்கோர் வீக்காக இருக்கு. ஸோ D இன்டு E5. எஸ், இங்கே பிளாக்கோட நெக்ஸ்ட் ஐடியா வந்து ரூக் A8 அண்ட் தென் ட்ரை டு மூவ் த பிஷப். ஸோ ஒயிட் டு பிளே பாஸ் பண்ணிட்டு யோசிங்க, ஹவு ஷுட் ஒயிட் கண்டினியூ. பிளாக்கோட ஐடியா ரூக் A8, அதுக்கப்புறம் பிஷப்பை நவுத்த போகிறதுனால நம்மளுக்கு குயினுக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும், குயினுக்கு மூவ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கொயர் வேணும். ஸோ இங்கே ஃபிஷர் ஃபைண்ட் சம் இன்ட்ரெஸ்டிங் ஐடியா, நைட் டு H2. இப்போ நைட் H2 மூவ் பண்ணதுனால இப்போ என்னன்னா குயினும் F3 வருது. அதுக்கப்புறம் இந்த நைட்டை வந்து நம்ம G4 கொண்டு போக முடியும். இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஐடியா. ஸோ ரூக் A8 அண்ட் தென் குயின் F3, பிஷப் E6. அஃப்கோர்ஸ் ஃபிஷர் அவரோட ஐடியாவை விளையாடுறாரு, நைட் G4, நைட் அண்ட் G4. இப்போ எல்லாரும் என்ன நினைப்போம்னா நைட் அண்ட் G4 கேப்சர் பண்ணுறது தான் ஐடியா நினைப்போம். அதான் இல்லை, இந்த இடத்துல H அண்ட் G4. ஸோ இதான் பிளான். நைட் H2 நைட் G4 ஐடியா வந்து அதை கேப்சர் பண்ணும்போது பானில் கேப்சர் பண்ணிட்டு இந்த H5 ஓப்பன் பண்ணுறது தான் ஐடியா. பிகாஸ் H5 வந்து அட்டாக் பண்ண முடியும். இங்கே குயின் C6 எதுக்குன்னா நைட் D5 ப்ரிவென்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இட்ஸ் சென்சிபிள் மூவ். குயின் C6 ஸ்டாப்பிங் நைட் D5 இட்ஸ் ஃபைன். பிகாஸ் ஒன்ஸ் நைட்டு ஈவன் நீங்கள் இந்த நைட் G4 ஸ்டாப் பண்ணுறதுக்கு H5 மாதிரி வச்சா கூட நைட் D5, நைட் D5, E D5 கேப்சர் பண்ணதுக்கப்புறம் இந்த ரெண்டு பிஷப்பு குயினு, ஸோ கிங் சைடில் பயங்கரமாக அட்டாக் வருது, ரூக் கூட இருக்கு. ஸோ அதனால அந்த நைட் D5 வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக தான் பிஷப் E6 ஃபர்ஸ்ட் வைக்கிறாங்க. ஸோ நைட் G4 வைக்கிறத ஐடியா வந்து பிளாக் கேப்சர் பண்ணுறாங்கன்னா இவங்க கேப்சர் பண்ணிட்டு நைட் D5 வருவாங்க. ஸோ அதனால கேப்சர் பண்ணுறாங்க H G4 அண்ட் குயின் C6 ப்ரிவெண்டிங் நைட் D5. எஸ், இந்த இடத்துல ஃபிஷர் ஃபவுண்ட் வெரி நைஸ் ஐடியா. அந்த டைமில் இது வந்து ஒரு நாவல்ட்டி. ட்ரை டு பாஸ் த வீடியோ அண்ட் ஃபைண்ட் த ஐடியா. எஸ், ஃபிஷர் பிளேட் வெரி நைஸ் மூவ் G5. என்னன்னா இப்போ பிஷப் அண்ட் G5 கேப்சர் பண்ண முடியாது. பிஷப் அண்ட் G5 கேப்சர் பண்ணீங்கன்னா நைட் D5. இப்போ பிஷப் அண்ட் D5 அடிச்சிங்கன்னா பிஷப் அண்ட் G5 இப்போ ரூக்கும் ஹேங்கிங்கில் இருக்கு, பிஷப்பும் ஹேங்கிங்கில் இருக்கு. ஸோ எக்ஸ்சேஞ்ச் போயிடும். ஓகே, வாட் இஃப் பிஷப் C1? பிஷப் C1 நைட் F6. ஸோ இங்கே கிங் H8னு ஒரு மூவ் பண்ணலாம், கிங் F8 மூவ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு கிங் F8னா என்னன்னு பார்த்துடலாம். கிங் F8, ரூக் C1 இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நைட் அண்ட் D8 கேப்சர் பண்ணிங்கன்னா பிஷப் அண்ட் B2. ஓகே, ரூக் B1 நவுத்திக்கலாம், பட் ஆனால் ரூக் அண்ட் D8 கேப்சர் பண்ணிப்பாங்க. இப்போ ரூக் அண்ட் B2 கேப்சர் பண்ணதுக்கப்புறம் பிளாக் ஹாவ் நைஸ் மூவ் நைட் C4. இப்போ ரூக்கை நீங்கள் எங்கே நவுத்தினாலும் நைட் D2ல ஃபோர்க் இருக்கு. அதனால இதில் நைட் இன்டு E8 அடிக்க முடியாது. ஸோ ரூக் அண்ட் C1, rook E7, knight and H7, king here and the knight. Yeah, knight F6 also is fine. Yeah, Fisher கொடுத்த annotation வந்து rook C D1. Yeah, if rook into D1 knight F6, then rook D1, knight B7 G4 and G5, H6ல threat வேற create பண்ண முடியும். Yes, okay. So rook D1 பதிலா maybe rook E8 போனா knight F6, king G7, knight D5, bishop D5, yeah, rook D5. So white have a nice position. It's equals, but white have a nice position. Knight F6 maybe king H8 போயினா rook C1. Okay, rook F8 and queen G3. Yeah, white have a attacks. Queen G5 and queen H6 threat இருக்கு. King G7, knight H5. It's equal. Instead of bishop G5 இப்போ knight C4 ஆடுறாங்க. ஏன்னா knight on A5 எதுவும் பண்ணல. ஸோ அந்த நைட்டை கேம்குள்ளே கொண்டு வரதுக்காக நைட் C4. பட் ஃபிஷரோட ஐடியா G5 வச்சதுக்கு ரீசன் வந்து நைட்டு G4. இப்போ நைட் F6 ஆர் நைட் H6 வருது. ஸோ பிஷப் அண்ட் G4 கேப்சர் பண்ணிடுறாங்க. குயின் அண்ட் G4, குயின் அண்ட் G4, நைட் B6.
ஸோ இன்னொரு கேமில் இதே இடத்த பிளாக் F6 அடிக்காங்க. அது மேபி ஃபியூச்சரில் பார்ப்போம். அதுக்கு பதிலாக இந்த கேமில் நைட் B6 அண்டு G3. ஸோ G3 ஐடியா கிங் G2 போயிட்டு ரூக் H1. ஸோ இதான் அந்த நைட் G4 வச்சு டபுள் பான் கிரியேட் பண்ணதுக்கான ரீசன். அண்ட் அந்த H5 ஓப்பன் பண்ணி H5ல ப்ளே பண்ணுறது தான் ஐடியா. அண்ட் C4 கிங் G2 நைட் D7. நைட்டை F8 போயிட்டு H1 ப்ரொடக்ட் பண்ணுறதுக்காக நைட்டை போகிறாங்க, பின்னாடி போகிறாங்க. ரூக் H1 knight F8. Yes, இங்கே white to play. Just pause the video and try to find a move. ஒயிட் ஃபிஷர்கிட்ட வந்து பிஷப்ஸ் இருக்கு, பட் ஆனால் பிஷப்ஸ் ரொம்ப ஆக்டிவாக இல்லை. இந்த இந்த பானு க்ளோஸ்டாக இருக்கிறதுனால இந்த பிஷப் பெருசாக இங்கே ஆக்டிவாக கொண்டு போக முடியல. பட் பிஷப் கேன் பிளே பிஷப் E3. ஓகே, பட் இந்த லைட் ஸ்கொயர் பிஷப் வந்து ரொம்ப இன்ஆக்டிவாக இருக்குது. இப்போது அந்த நைட் D5 வச்சு ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இல்லை, பிகாஸ் பீஸ் கார்டு எக்ஸ்சேஞ்ச். ஸோ இப்போ இந்த பிஷப் எப்படி ஓப்பன் பண்ணுறது? ஃபிஷர் பிளேட் B4. ஓகே, ஏன் B3 விளையாடல அப்படின்னா பிளாக் ஹாவ் B4 கைண்ட் ஆஃப் கவுண்டர் பிளேலாம் இருக்குது அப்படிங்கிறதுனால அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இஸ் பிளேயிங் B4. பாயிண்ட் என்னன்னா C into B3 கேப்சர் பண்ணாங்கன்னா பிஷப் into B3. ஸோ இப்போ வந்து இந்த பிஷப் ரொம்ப ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஈவன் தோ பான் கேப்சர் பண்ணாலும் பிஷப் E3. ஒயிட் இஸ் பான் டவுன், பட் the bishop open file, king is ஸோ இதெல்லாம் காம்பன்சேஷன் இருக்கு. ஸோ இங்கே இப்போ இன்கேஸ் இப்போ குயின் C8 ஆடினா குயின் F3, இப்போ F7 அட்டாக்கு, நைட் E6 ஆடும்போது ஒயிட் டு பிளே. ஜஸ்ட் பாஸ் அண்ட் திங்க் யுவர் செல்ஃப். எஸ், தெர் இஸ் ரூக் H7. பிகாஸ் கிங் H7னா சிம்பிளி குயின் F7 அண்டு நைட்டை மூவ் பண்ணால் ரூக் H1ல ப்ரமேட் ஆயிரும். ஓகே, ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் குயின் C8 பதிலாக மேபி ரூக் D7 ஆனாலும் there will be a nice trick like rook and H7, king and H7னா knight and H7 கேப்சர் பண்ணால் queen into D7 கேப்சர் பண்ணிக்கலாம். பட் king and H7னா rook H1 or even queen H3, king மூவ் பண்ணால் rook H1, it's over. ஸோ வாட் இஃப் மேபி queen into A1 மாதிரி கேப்சர் பண்ணீங்க அப்படின்னா rook and F7 ஓப்பன் செக்ஸ்லாம் இருக்குது. ஸோ இட்ஸ் ஓவர். ஓகே, ஸோ B4க்கு அதனால பிளாக் வந்து ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணல. குயின் E6ன்னு சொல்லிட்டு குயின் எக்ஸ்சேஞ்ச் வாங்க ட்ரை பண்ணுறாங்க. பிகாஸ் குயின்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டா அட்டாக் வந்து கொஞ்சம் டிஃபெண்ட் பண்ண முடியும். ஒயிட்டால் ரொம்ப டீப்ளாவாக அட்டாக் பண்ண முடியாது அப்படிங்கிறனால குயின் எக்ஸ்சேஞ்ச் வாங்க ட்ரை பண்ணுறாங்க. பட் குயின் E2 குயின் எக்ஸ்சேஞ்ச் கொடுக்கல. அண்ட் A5. ஸோ பிளாக் வந்து கவுண்டர் பிளே கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க குயின் சைடில். ஐ மீன் கேம் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க இந்த குயின் சைட். பட் அது ஃபிஷருக்கு ஃபேவராக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். B into A5 அண்டு குயின் A6, பிஷப் E3, after queen A5 and he played A4. So queen C3 A and B5 still equal position தான், but Fisher have a passed pawn and double bishop A4 and rook A8 and A B5, queen B5, rook HB1. இப்போ நிறைய ஃபைல்ஸ் ஓப்பனாக இருக்கு. ஸோ ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப க்ளோஸ்டாக இருந்த ஒரு பொசிஷன் வந்து ஆஃப்டர் ஃபியூ எக்ஸ்சேஞ்சஸ் லைக் கண்டினியூஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இப்போது ஃபுல் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் ரைலோபஸ். அந்த இது வந்து க்ளோஸ்டாகவே இருக்கும், மேனுவர் பண்ணிட்டே இருப்பாங்க. சடனாக அப்படியே கண்டினியூஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகும், டக்குன்னு பொசிஷன் ஓப்பன் ஆகும் அண்ட் காம்ப்ளிகேஷன்ஸ் நிறையா இருக்கும். ஸோ இதுதான் அந்த ஓப்பனிங்கோட நேச்சர். குயின் C6 அண்டு rook B6, queen C7 and rook A6. Trying to utilize the open file. ஸோ rook A6, rook A6. இப்போ வந்து பார்த்தோம்னா rook coming to the 7th rank, அப்புறம் rook on A file, டபுள் பிஷப் அட்வான்டேஜ் இருக்குது. C4ல பான் வீக்காக இருக்குது. ஸோ எஸ், இட்ஸ் a lot of good sign for white. And rook C8. இங்கே ஃபிஷர் பிளேட் குயின் G4 ஒரு நைட்ஸ் ட்ரிக் இருக்குது. என்னென்னா rook A7. இப்போ குயின் G4 வைக்கிறதே இந்த C8ல இருக்க ரூக்கு மேலே ஒரு
ரூக் A7க்கு நீங்கள் குயின் D8 மாதிரி மூவ் பண்ணீங்கன்னா ரூக் அண்ட் E7, குயின் அண்ட் E7னா குயின் இன்டு C8ல போகுது. ஸோ நைட் E6ன்னு ப்ளே பண்ணுறாங்க அண்ட் பிஷப் A4 டெவலப்பிங் த பிஷப் பிகாஸ் ரொம்ப நேரமாக அந்த பிஷப் C2ல தூங்கிட்டே இருக்கு. ஸோ ஓப்பன் பொசிஷன் வந்ததுக்கப்புறம் எஸ் பிரிங் த பிஷப் டு ப்ளே. பிஷப் A4 இப்போ ரூக் C8 கூட C6 கூட இருக்கு அண்ட் ரூக் B8 அண்ட் ரூக் C6. இங்கே தான் பிளாக் பிளண்டர் பண்ணிட்டாங்க. ஹி பிளேட் குயின் D8. ஸோ ஜஸ்ட் பாஸ் த வீடியோ அண்ட் ஃபைண்ட் த மூவ் ஃபார் ஒயிட். எஸ் rook into E6. F and E6னா queen into E6, king G7னா queen into E5 check, king G8 and bishop D4. It's over. King sideல போச்சு. பட் பிளாக் என்ன பார்த்துருக்காங்க அப்படின்னா குயின் C8ன்னு பார்த்துருக்காங்க. ஐ மீன் பின் பண்ணிடலான்னு. பட் ஃபிஷர் ஹேவ் வெரி நைஸ் மூவ் பிஷப் D7. எஸ் குயின் D7னா rook into G6 இட்ஸ் ஓவர். அந்த பிஷப்பை கேப்சர் பண்ணலைன்னா யா ஒயிட் இஸ் பீசப். ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன மூவ் ரைட்டான மூவ் அப்படின்னா குயின் D7 பின்னிங் த ரூக். ஓகே பட் இந்த இடத்துல ரூக் இன்டு C4 கேப்சர் பண்ணலாமே, கேப்சர் பண்ண ட்ரை பண்ணால் குயின் D3 பிகாஸ் இப்போ ரூக்கும் அட்டாக்கு F1க்கும் வருது. F1லேயே ஒரு ஐ, அடுத்து ரூக் B1 வருது. ஒயிட் கிங் இஸ் இன் டேஞ்சர். லைக் ரூக் C6ன்னு வச்சா ரூக் B1, அடுத்து குயின் F1 வருது. எஸ் ஸோ ரூக் இன்டு C4 அடிக்க முடியாது. கிங் H2 மாதிரி போனால் ரூக் B1 அகெயின் ரூக் இன்டு C4 அடிக்க முடியாது. அடிச்சா குயின் D3, ரூக் C8 செக்னா கிங் G7 அண்ட் குயின் H4. இப்போ த்ரெட்டு வந்து குயின் H6 மேட்டிங் த்ரெட்டு. பட் பிளாக் ஹாவ் அ நைஸ் மூவ் பிஷப் இன்டு G5. ஓகே பிஷப் இன்டு G5, நைட் இன்டு G5, குயின் இன்டு G5னா குயின் இன்டு E4 அண்ட் தென் இட்ஸ் வினிங் ஃபார் பிளாக். ஸோ ரூக் B1 பதிலாக ரூக் B6ன்னு ஆடலாம். குயின் இன்டு A4னா ரூக் இன்டு B1 போகுது. ஸோ குயின் D3. எஸ் இப்போ ரூக் இன்டு E6ன்னு வச்சா குயின் F1 வருது. ஓகே ஸோ ரூக் இன்டு B1, குயின் இன்டு B1, பிஷப் D7. இந்த இடத்துல நைட் C7 நார்மல் மூவ் இருக்கு. அண்ட் ஆல்சோ ஒரு இன்ட்ரெஸ்டிங் வேரியேஷன் இருக்கு, நைட் இன்டு G5. பாயிண்ட் பிஷப் இன்டு G5னா H5. ஸோ இப்போ இந்த பிஷப் ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும். இப்போ குயின் H4 தான் வைக்கணும். குயின் E1. ஸோ E7 பிஷப்பை கேப்சர் பண்ணால் பர்பச்சுவல் செக் வரும். குயின் F2, குயின் F1 அந்த மாதிரி பர்பச்சுவல் செக் இருக்கு. ஓகே ஸோ கிங் G2ன்னு சொல்லிட்டு அந்த F2 பானை சப்போர்ட் பண்ணால் பிஷப் C5. இப்போ எகைன் F2 பானை வந்து அட்டாக்கு. லைக் பிஷப் E3 மாதிரி மூவ் பண்ணால் பிஷப் இன்டு E3, F இன்டு E3னா குயின் D2 செக். ஓகே ஸோ இதுக்கு பதிலாக மேபி G4ன்னு மூவ் பண்ணால் குயின் அண்ட் E4 அட்ஸ் ஈக்குவல்ஸ். இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் வேரியேஷன். கேமில் குயின் D7 ஆடல, குயின் D8 தான் ஆடினாங்க. ஸோ அதுக்கப்புறம் ரூக் E6, குயின் C8 அண்ட் பிஷப் D7. இட்ஸ் நைஸ் ஃபினிஷ். இது வந்து ஸ்டார்டிங்கில் ஸ்லோவாக மேனுவர் பண்ணிட்டு இருந்த கேமு அப்படியே ரொம்ப காம்ப்ளெக்ஸாக மாறிடுச்சு. நிறைய பீசஸ் இருக்கும்போது காம்ப்ளிகேஷன்ஸ் கண்டிப்பாக வரும் இல்லைங்களா. ஸோ சிம்பிளிஃபைட் பண்ணாதான், ஐ மீன் பீசஸ்லாம் எக்ஸ்சேஞ்ச் ஆனால் தான் சிம்பிளாக இருக்கும் பொசிஷன். ஸோ நிறைய பீசஸ் போர்டில் இருக்கும்போது கண்டிப்பாக காம்ப்ளிகேஷன் வில் அரைஸ். கிட்டத்தட்ட ஒரு 14 மூவ்ஸாக பெருசாக எதுவும் எக்ஸ்சேஞ்சஸ் இல்லை. ஸோ ஆஃப்டர் டிடெக்ஸ் E5, டிடெக்ஸ் E5 அப்புறம் எஸ் இந்த நைட் H2 ஐடியா நைஸ் ஐடியா அண்ட் நைட் G4 H5 ஓப்பன் பண்ணிட்டு இந்த A5க்கு அப்புறம் கேம் காட் ஓப்பன். எஸ் அந்த and then rest of the game here the game end with a nice bishop D7 tactics. நிறைய கற்றுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த கேம்ல இருந்து. வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் கேம் 7 பார்ப்போம். பாய் பாய்.